சேலம்ன்ற ஊர் உருவாக்கி பல மாற்றங்களை சந்திச்சாலும் 500 வருஷமா மாறாம இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதுதான் சேலம் மாநகரத்தோட மத்திய பகுதியில இருக்க கோட்டை மாரியம்மன் கோயில். சேலம்ல இருக்க இந்த கோட்டை மாரியம்மன் கோயில் கிட்டத்தட்ட 500 வருஷமா இங்க இருக்கு. சேலம்ல இப்ப கோட்டைன்னு சொல்லப்படுற அந்த பகுதியில ஒரு பெரிய கோட்டை இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி சேர நாட்டை சேர்ந்த குறுநில மன்னர்கள் இங்க சேலத்தை ஆட்சி பண்ணும் போது இங்க கோட்டை கட்டி வாழ்ந்திருக்காங்க. இப்ப இந்த கோட்டை இருந்த இடமே தெரியாம ஃபுல்லாவே அழிஞ்சிடுச்சு. ஆனா அழியாம இருக்கிறது இன்னும் கோட்டை மாரியம்மன் கோயில் தான். 8 பட்டிக்கு தலைமையா இருக்க இந்த கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு சுத்து வட்டார கிராமங்கள்ல இருந்து பல பேர் இங்க வருவாங்க. அவங்களுக்காக 1876ல ஒரு சத்திரமும் இந்த இடத்துல கட்டினாங்க. காலப்போக்குல இந்த சத்திரம் டேமேஜ் ஆயிட்டதுனால இது ஃபுல்லாவே இடிச்சிட்டாங்க. அப்புறம் 1982ல இருந்து 1989க்குள்ள இந்த கோயிலோட திருப்பணி குழுவை அமைச்சிருக்காங்க. இந்த திருப்பணி குழுவோட முடிவின் பேர்ல 81 அடியில ராஜகோபுரம் கட்டி 1993 ஜூலை 1 அன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல திருமணி முத்தாற்றுல வர தண்ணி எடுத்து தான் சாமிக்கு அபிஷேகமும் பண்ணிருக்காங்க. ஆடி மாசம்ல சேலம்ல பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோயிலோட திருவிழா மிக சிறப்பா கொண்டாடப்படும். 22 நாள் நடக்கிற இந்த பூச்சாட்டு விழால மீதி இருக்க 8 மாரியம்மன் கோயிலுக்கும் இந்த கோயில்ல இருந்தா பூ எடுத்துட்டு போய் பூசாட்டுவாங்க. சேலம் கோட்டை மாரியம்மனுக்கு அவரோட அண்ணனான கோட்டை பெருமாள் கோயில்ல இருந்து ஆடி மாசம் பண்டிகை நடக்கிறப்ப சீர்வரிசை எடுத்துட்டு வருது வழக்கமாவும் இருக்கு. இந்த கோட்டை மாரியம்மன் கோயில் ஆடி மாசம் பொங்கல் வைக்கும் நிகழ்வு அன்னைக்கு ஒட்டுமொத்த சேலம் மாவட்டமும் உள்ளூர் விடுமுறை விடுறது வழக்கமா இருக்கு. இந்த